பரிசுத்தவான்களின் தற்கால கடமையும் சலுகையும். ரீபிரின்ஸ் நம்பர் 5630, பக்கம் 51. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தைப் போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். ஏசாயா 58:1-2. கர்த்தர் இங்கே எசாயா தீர்க்கதரிசி மூலமாக பெயரளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களின் நிலைமையை குறித்து விவரிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசியின் காலத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் நமது காலத்திற்கு இது மிகவும் விசேஷித்த விதமாக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். இந்த வார்த்தைகளை எந்த காலத்துக்கும் உரிய ஒரு பொதுவான கூற்றாக நாம் கவனித்தாலும் இது உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய சிலரையும் யாக்கோபின் வீட்டாரையும் குறிப்பதாக காணப்படுகிறது. இங்கே தீர்க்கதரிசி தேவனுடைய பிள்ளைகளின் நிச்சயமான மீறுதல்களையும் யாக்கோபின் வீட்டாரின் மாம்சீக இஸ்ரவேல் பாவங்களையும் குற்றங்களையும் பற்றி கூறுகிறார். இதை தற்காலத்திற்கு பொருத்தி பார்க்கும்போது தேவனுடன் உடன்படிக்கையின் உறவுக்குள் இருக்கிறவர்களே உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், மற்றவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தேவனுடன் உடன்படிக்கையின் மூலம் உறவுக்குள் இருப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களே. தங்களை தேவனுடைய பிள்ளைகளாக உரிமை பாராட்டிக் கொள்கின்ற திரளானவர்கள் தெய்வீக பிரமாணத்திற்கும் சித்தத்திற்கும் எதிராக அநேக மீறுதலுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலோர் அறியாமல் குருடரான தலைவர்களையும் கடந்த இருண்டகால விசுவாச பிரமாணங்களையும் பின்பற்றுகிறார்கள். யாக்கோபின் வம்சத்தார் என்ற சொற்றொடர் தேவனுடைய பழங்கால உடன்படிக்கையின் மக்களாகிய யூதர்களை விசேஷித்த விதமாக குறிப்பிடுகிறது. தேவனுடைய வசனத்திலிருந்து பிரகாசிக்கிற சத்திய வெளிச்சத்தை பெற்றிருக்கிற தற்கால தேவனுடைய பிள்ளைகள் தகுந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருப்பதால் தற்கால கிறிஸ்தவர்களுக்கு விசேஷமாக தங்களை தேவனுடைய பிள்ளைகளாக உரிமை பாராட்டுகிறவர்களுக்கு அவர்களது குற்றங்களையும் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து எங்கே விலகியிருக்கிறார்கள் என்பதையும் பொன்னான பிரமாணம் முதலானவைகளுக்கு எதிராக எங்கே இசைவின்றி இருக்கின்றார்கள் என்பதையும் குறிப்பிட்டு கூற வேண்டும். இன்னும் அவர்களுக்கு தகுந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் யூதர்களுக்கு அவர்கள் தேவ கிருபையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற தற்கால நிலைமைக்கு காரணம் என்ன என்பதையும் கூறலாம். ஆனால் அவர்களை தூற்றுவதோ அல்லது மற்றவர்களை தூற்றுவதோ நல்லது அல்ல. இப்படிப்பட்ட செயலினால் ஒரு சிறு நன்மைதான் செய்யப்படுகிறது. சத்தியமே ஒரு பட்டயமாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஒதுக்கிவிட்டு வேறு எந்த வேலை செய்தாலும் அது குழப்பமானதாக இருக்கும். இது இப்படி இருக்க தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தகுந்த சமயத்தில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நாம் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும், அடக்கி கொள்ளக்கூடாது. இதற்கு மற்றவர்களை அவமரியாதை செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. யாரையும் அவமரியாதை செய்வது தேவனுடைய ஸ்தானாதிபதிகளின் வேலை அல்ல.
தற்கால நிலைமையையும் உலகத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய ஆபத்தையும் கர்த்தரை முழுவதுமாக பின்பற்றுகிறவர்கள் எடுக்க வேண்டிய சரியான நிலைமையையும் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். பலனற்ற தேவ பக்தியின் வேஷம். நாம் கவனித்து கொண்டிருக்கிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி அதிகாரம் 29:13 சொல்லப்பட்டதற்கு இசைவாக இருக்கிறது. நமது ஆண்டவரும் இதை குறிப்பிடுகிறார். ஏசாயா கூறுகிறதாவது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. நமது ஆண்டவர் இதை கீழ்க்கண்டவாறு கூறுகிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். மத்தேயு 15:9. நமது பாடத்தின் 2வது வசனத்தின் மொழிபெயர்ப்பு தெளிவாக இல்லாதது போல் இருக்கிறது. அதன் கருத்து காணப்படுகிற விதமாவது, அனுதினமும் என்னை வெளியரங்கமாக தேடுகிறார்கள், என்னுடைய வழிகளை அறிந்து கொள்ள வெளியரங்கமாக விரும்புகிறார்கள். அவர்கள் அதிக செலவில் உயரமான கோபுரங்களையும் பகட்டான தோற்றங்களையும் உடைய ஆலயங்களை கட்டுகிறார்கள். அநேக ஆலயங்களை புனிதர்களின் கம்பீரமான சிலைகளையும் அல்லது வர்ண சித்திரங்களையும் வைத்து வெளியரங்கமாக அழகுபடுத்துகிறார்கள். துதிப்பாடல்களை இனிமையான ஒலிக்கின்ற விலையுயர்ந்த மணிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பாட்டுக்குழுக்களை பெற்றிருக்கிறார்கள். நன்கு படித்த பிரசங்க திறமையும் கட்டுரைகளை எழுதும் திறமையும் உடைய ஊழியர்களை பெற்றிருக்கிறார்கள். வெளியரங்கமாக நீதியின் மேல் அதிக வைராக்கியம் உடையவர்களாக இருக்கிறார்கள். மேலோட்டமாக பார்க்கும்போதே சிறப்பாக செயல்படுவதாக காணப்படுகிறார்கள். வருடாந்திர நன்றி செலுத்தும் நாளை நியமித்து ஏழைகளுக்கு அதிகமாக நிதியை திரட்டுகிறார்கள். அவர்களது போதகர்களுக்கு அதிகமான சம்பளத்தை தருகிறார்கள். ஊழியத்துக்கென அதிகமான நிதியை திரட்டுகிறார்கள். நமது ஆண்டவர் 1ஆம் வருகையில் வந்தபோது அவர் கூறினதற்கு இசைவாக இது இருக்கிறது. அவர் போதிக்கிறதாவது, உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். மத்தேயு 23:15. பல வகையான உபாய தந்திரங்களினால் உலகை கவர்ச்சிக்கவும் ஜனங்களின் செல்வாக்கையும் நிதி உதவியும் பெறவும் சபையை வளர்ப்பதற்காகவும் மனிதருடைய பாரம்பரியங்களுக்கும் மனிதரின் கொள்கைகளை பரப்புவதற்கும் அதிகமான வைராக்கியம் காண்பிக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு, நன்றி செலுத்தும் நாள் இங்கிலாந்து சபையின் ஆரம்ப காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்டது. வெகு காலத்துக்கு முன்பே இது ஒரு பாரம்பரியமாக அமெரிக்காவில் ஆனது. ஆண்டின் அறுவடைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தும் நாளாக நவம்பர் மாதம் கடைசி வியாழக்கிழமை ஏற்படுத்தப்பட்டது. மாசூசெட்ஸின் கவர்னர் முதலாவது இதை ஆரம்பித்தார். அவரை தொடர்ந்து அடுத்த கவர்னர் செய்தார். அடுத்த கவர்னர், பிறகு அமெரிக்க ஜனாதிபதி அதை செய்தார். கடைசியாக அமெரிக்கா முழுவதற்கும் அது ஒரு பாரம்பரிய பழக்கமானது. முதலாவது அமெரிக்க ஜனாதிபதி இதை அறிவிப்பார். அவரை தொடர்ந்து மற்ற கவர்னர்கள் அறிவிப்பார்கள். அந்த நாள் சட்டப்பூர்வமாக விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது. பேங்க் மற்றும் வியாபார ஸ்தலங்கள் மூடப்பட்டன. ஜனங்கள் எல்லாரையும் சந்திக்கவும் வருடத்தின் ஆசீர்வாதத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தவும் பிரயோஜனமாக இருந்தது. இந்த வருடத்தின் ஆசீர்வாதத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தவும் பிரயோஜனமாக இருந்தது.
இந்த வழக்கம் இன்றும் தொடர்ந்து விடாப்பிடியாக கடைபிடிக்கப்படுகிறது. மற்ற நாட்டினர் இதை அறிய வரும்போது இது அமெரிக்க நாட்டின் பரிசுத்தவான்களால் ஏற்படுத்தப்பட்டது போல் தோன்றும். அமெரிக்க அரசாங்கமே இப்படி செய்யும்போது ஒவ்வொரு நாட்டிலும் இப்படிப்பட்ட நாளை நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுவார்கள். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிப்பார்கள். அமெரிக்காவின் ஜனாதிபதி ஒரு நாத்திகராக இருந்தால் அவர் இந்த பழக்கத்தை கடைபிடித்து அதே அறிவிப்பை கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவார். ஒருவேளை ஒரு மாகாணத்தின் கவர்னர் ஒரு கத்தோலிக்கராகவோ அல்லது புரொட்டஸ்டாண்ட் சபையை சேர்ந்தவராகவோ அல்லது நாத்திகராகவோ இருந்தால் அவரும் இதையே செய்யும்படி எதிர்பார்க்கப்படுவார். கடிகாரம் முள் சுற்றி வருவது போல இது ஒரு பழக்கமாயிருக்கிறது. ஆனால் வெகு சிலரே இந்த நாள் குறித்து வேறு மாதிரியாக சிந்திக்கிறார்கள். மற்றவர்கள் இதை ஒரு சந்தோஷமான விடுமுறை நாளாக நினைத்து நல்ல விருந்து சாப்பிடவும் நல்லபடியாக நேரத்தை கழிக்கவும் செய்கிறார்கள். உண்மையில் பார்த்தால் யாருமே உண்மையான தாற்பயமாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துவதை செய்வதில்லை. மிகவும் சொற்பமானவர்கள்தான் செய்கிறார்கள். இதேபோல் தான் மற்ற நாடுகளில் மற்ற பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. முகமதிய நாடாக இருந்தால் 12 மணிக்கு ஒவ்வொரு முகமதியனும் அவன் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் உடனே அதை நிறுத்திவிட்டு அல்லாஹ்விடம் 1 நிமிடம் ஜெபிக்க வேண்டும். இதை அறியாத ஒருவன் முகமதியர்கள் மிகவும் புனிதமானவர்கள் என்றும் எல்லா காரியங்களிலும் அவர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள் என்றும் நினைப்பான். எல்லா காரியங்களிலும் உங்கள் கண்களை மிகவும் திறந்து வைத்திருப்பது மிகவும் நல்லது. தற்காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு பெரிய வியாபாரமும் வெறும் இயந்திர முறையில் பலனற்ற தேவ பக்தியின் வேஷமாக இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ தேசங்களில் வெளியரங்கமான உண்மைகள். நமது தலைப்பு வசனத்தில் தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று உரிமை பாராட்டுகிறவர்களிடம் அவர்களது மீறுதல்களை சத்தமிட்டு கூற வேண்டும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். மதத்தின் பெயரால் ஒரு பெரிய வஞ்சகம் நடைபெறுகிறது என்ற ஒரு காரியத்தை இது நமக்கு உணர்த்துகிறது. நாம் பிரிட்டிஷ் மக்களையோ ரஷ்யர்களையோ ஜெர்மானியரையோ கவனித்தோமானால் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தற்கால சத்தியத்தை அங்கு அறிவிக்க முடியாத அளவுக்கு கடுமையானவைகள். அப்படி செய்தால் அங்கு வாழ முடியாது. எனினும் இந்த நாடுகளில் எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிறார்கள்? இவைகளில் எந்த அரசாங்கம் இரட்சகரின் பொன்னான கட்டளையை இப்பொழுது கைக்கொண்டு வருகிறது? இதை குறித்து கடந்த கால நிகழ்கால சரித்திரங்கள் என்ன காண்பிக்கின்றன? தற்போது வீதிகளில் நின்று உரத்த சத்தமாய் அறிவிப்பது சரியானதும் அல்ல, அவசியமானதும் அல்ல. பொதுமக்கள் இன்னும் அறியாதவர்கள் அல்ல. நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த மீறுதல்களை குறித்து செய்தித்தாள் போன்றவை குறை கூறி கொண்டிருக்கின்றன. மத சகிப்புத்தன்மை இல்லாததால் கிட்டத்தட்ட எல்லா மத பிரிவினர்களும் மற்றவர்களை துன்புறுத்தி இருக்கிறார்கள். தற்காலத்தில் கொடுமையான துன்புறுத்தல் அபூர்வமாயிருந்தும் கூட முற்காலத்தில் இருந்தது போல தற்காலத்தில் இருதயபூர்வமான விசுவாசம் காணப்படுவது இல்லை. இதை குறித்து சரியான கருத்து நமக்கு இருக்குமேயானால் ஊழியர்களில் 10ல் 1 எல்லாரும் மிகவும் கடுமையான மத சட்டங்களை பங்கினர் மட்டுமே வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்பதை நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். இது அப்படி இருக்குமானால் அவர்கள் மிக உயர்வான நீதி நெறிமுறை தளத்தில் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஊழியக்காரர்களைப் போல அல்ல,
பொதுவாக உலகத்தார்களைப் போல. ஆனால் மத சம்பிரதாயங்களில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். முற்காலத்தில் அவர்கள் செய்தது போல அந்த 1,80,000 ஊழியர் இன்னும் வேதாகமத்திலிருந்து குறிப்புகள் எடுக்கின்றனர். தெய்வீக வெளிப்பாட்டின் அந்த அம்சங்களை அவர்கள் வெறும் ஆதாரத்திற்காக வைத்து கொள்கின்றனர். மேலான விமர்சனத்திலும் பொதுவான அறிவிலும் நடந்து கொள்வதாக நினைக்கிறார்கள். இந்த நிலைமைகளை குறித்துதான் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலம் குறிப்பிடுவதாக காணப்படுகிறது. தகாத விதமாக நாம் உறக்க சொல்ல வேண்டும் என்றோ ஆலயங்களுக்கு சென்று உறக்க சொல்ல வேண்டும் என்றோ நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஆலயத்தில் உள்ளவர்கள் அங்கு கூடுவதற்கு சட்டப்படி உரிமை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் விருப்பம் போல் நேர்மையாக இருக்கவோ கபடமாக இருக்கவோ உரிமை பெற்றிருக்கிறார்கள். தெருக்களில் சென்று தகாத விதமாக உறக்கச் சொல்வதும் அல்ல, எச்சரிப்பதற்கு தகுதியான முறையும் சக்தி வாய்ந்த முறையும் இருக்கிறது. பேர்கிறிஸ்தவ ஊழியர்களின் தற்கால மனோபாவத்தை மேற்கோள் காட்ட பாதிரியார் டாக்டர் ஆக்கெட் என்பவரின் காரியத்தை இங்கு குறிப்பிடுகிறோம். நாங்கள் இங்கு குறிப்பிடுவது தனிப்பட்ட ஒரு காரியத்தை அம்பலப்படுத்துவதற்காக அல்ல. டாக்டர் ஆக்கெட் தனிப்பட்ட முறையில் இதை செய்தித்தாளில் வெளியிட்டிருந்தார். நமது கர்த்தராகிய இயேசுவின் கன்னி பிறப்பை மறுத்து அதை செய்தித்தாளில் வெளியிட்டிருந்தார். டாக்டர் ஆக்கெட் தகுதி வாய்ந்த மனிதர். ஜனங்களிடமும் கல்லூரிகளிலும் ஊழியக்காரர்களிடமும் மிகவும் செல்வாக்கு வாய்ந்தவர். சான் பிரான்சிஸ்கோவில் கிறிஸ்தவ சபை ஐக்கியத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அவரது அறிக்கைக்கு எதிராக அவரை தாக்கி சிலர் செய்தித்தாளில் எழுதியிருந்தனர். அவரை சபை நீக்கம் பண்ண வேண்டும், அவரது பாதிரியார் அங்கேயே கலற்ற வேண்டும் முதலானவைகளை எழுதியிருந்தனர். ஒவ்வொருவரும் தனது நிலைமையை அறிந்திருப்பார்கள் என்று அவர் கூறினார். கிறிஸ்தவ சபை ஐக்கியத்தின் தலைமை பொறுப்பை ராஜினாமா செய்ய முன்வந்தார். அவரது கூற்றுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று கூறியவர் குற்றவாளியாக கருதப்பட்டு டாக்டர் ஆக்கெட் கிறிஸ்தவ சபை ஐக்கியத்தின் தலைமை பொறுப்பை மறுபடியும் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டார். எனினும் அவர் இயேசு தெய்வத்தன்மை வாய்ந்தவர் என்பதையும் மனுக்குலத்தின் மீட்பின் போதனையின் ஒரு வார்த்தையையும் தான் நம்பவில்லை என்றும் அறிவித்தார். இந்த நிலையில் அவரது சக ஊழியர்களால் அவர் ஆதரவு அளிக்கப்பட்டார். சிலரை தவிர அந்த சபையின் அனைத்து ஊழியர்களும் விழுந்து போனார்கள். இப்பொழுது அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக ஆனார்கள். திரைக்கு முன்னால் ராஜ்ய வேலை. இந்த நிலைமையை குறித்து நாம் ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் வெகு காலத்துக்கு முன்பே தேவனுடைய வார்த்தைகள் இது குறித்து முன்னறிவித்திருந்தது. இதற்கு இசைவாயிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தற்காலத்தில் நிறைவேறுவதை நாம் காண்போம். நாம் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும், சமூக மத மற்றும் பொருளாதார நிலையில் பார்த்தாலும் தற்கால முறைமைகள் உடைக்கப்படுவதை நாம் காண்கிறோம். இந்த உலக ராஜ்யம் குத்தகைக்கு விடப்பட்ட காலம் முடிவடைந்து விட்டது. இது குறித்து தானியேல் தீர்க்கதரிசி முன்னறிவித்தது என்னவென்றால், அந்த ராஜாக்களின் நாட்களிலே அவர்கள் முற்றிலுமாக நீக்கப்படுவதற்கு முன்பே பரலோகத்தின் தேவன் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அது மனிதர்களின் ராஜ்யங்களை அடித்து நொறுக்கி நிர்மூலமாக்கும். இந்த ராஜ்யங்கள் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு தானியேல் 7:27 கொடுக்கப்படும்போது அவர்கள் அவர்களை குயக்களத்தைப் போல நொறுக்கி போடுவார்கள். அவர்கள் முற்றிலுமாக நீக்கப்படும் முன் இவர்கள் இந்த ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெரிவிக்கிறது. அந்த புறஜாதியார் சிலையில் சில ராஜ்யங்கள் அந்த நேரத்தில் இன்னும் இருக்கும் என்பதையும் தேவனுடைய வார்த்தை நமக்கு தெரிவிக்கிறது. அந்த ராஜாக்களின் நாட்களிலே
என்ற சொற்றொடர் தான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் காலத்தை குறிக்கிறது. நமக்கு தெரிந்த வகையில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்காக செய்யப்படும் முதலாவது காரியம் சுவிசேஷ யுகத்தின் நித்திரையில் இருக்கும் பரிசுத்தவான்களை எழுப்புவதாகும். இது 1878 வசந்த காலத்தில் நடந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன் பிறகு சபை மகிமை அடைதல் ஆரம்பிக்கும். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வேலை அந்த நாளிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது சபையின் கடைசி அங்கங்கள் மட்டுமே குறைவாயிருக்கிறார்கள். மகிமை அடைந்த சபையில் இவர்களும் அவர்களுக்கான இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது ராஜ்யமானது முழுமையாக ஸ்தாபிக்கப்படும். கிறிஸ்துவின் சரீரத்தின் சில அங்கங்கள் இன்னும் மாமிசத்தில் இருக்கும்போது ராஜ்ய வேலையின் ஒரு பகுதி ஆரம்பிக்கப்படாது என்பதை இது குறிப்பிடவில்லை. உண்மையிலேயே சில வேத வாக்கியங்கள் திரைக்கு மறுபக்கம் ராஜ்ய வேலை பெரிய அளவிலும் அதிகாரத்துடனும் நடந்து கொண்டிருக்கும் போது திரைக்கு இந்த பக்கம் ராஜ்ய வேலை நடக்கும் என்று பொருள்படுவதாக காணப்படுகிறது. பரிசுத்தவான்கள் மகிமையோடு கூட கலிகூர்ந்து தாங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்களாக. சங்கீதம் 149:5 என்று நாம் வாசிக்கிறோம். நாம் முன்பு குறிப்பிட்டது போல இந்த பரிசுத்தவான்களுக்கு இன்னும் படுக்கைகள் இருக்கும் பொழுது, இளைப்பாறும் நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு விசேஷித்த வேலை இருக்கிறது என்று பொருள்படுவதாக காணப்படுகிறது. அவர்கள் போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகிறவர்களாய் இராமல் தேவனுடைய மகா பெரிய திட்டத்தில் முழுவதுமாக ஓய்ந்திருப்பார்கள். அவர்கள் தங்கள் கைகளிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனத்தை பெற்றிருப்பார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. அதை அவர்கள் ஆவிக்குரிய பட்டயமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் திரைக்கு மறுபக்கத்தில் உள்ளவர்களுக்கு இது உண்மையாக இருக்காது. அங்கே ஆவியின் பட்டயத்துக்கு அவசியமில்லை. அவர்களின் உதடுகளில் தேவனை உயர்த்தும் துதிகள் இருக்கும் என்று வேத வாக்கியம் அறிவிக்கிறது. திரைக்கு இந்த பக்கம் இருக்கிறவர்களுக்கும் இது பொருந்துவது போல் காணப்படுகிறது. கடைசி சொற்றொடர் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்துவார்கள் என்பது திரைக்கு இந்த பக்கம் உள்ள பரிசுத்தவான்களுக்கானது என்றும் ஜாதிகள் மேல் நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவார்கள் என்றும் பொருள்படுவதாக காணப்படுகிறது. இதன் பொருள் என்ன என்பதை இன்னும் முழுவதுமாக கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் செயல்பட ஆரம்பித்து விட்டது என்பதற்கும் தற்போது ராஜ்யங்கள் நொறுக்கப்படுதல் ராஜ்யத்தின் அதிகாரத்தின் கீழாக நடைபெறுகிறது என்பதற்கும் மாறுபாடான கருத்து இங்கே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ராஜ்ய வகுப்பினரின் அங்கங்களில் சிலர் இன்னும் மாம்சத்தில் இருக்கிறார்கள் என்ற உண்மை இந்த கருத்துக்கு எதிராகவே இல்லை. இந்த உலக ராஜ்யங்கள் இப்போது அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த வேலை அவை நொறுக்கப்பட்டு தூளாகி ஒன்றுமில்லாமல் போகும் வரை தொடரும் என்று எதிர்பார்க்கிறோம். அவை கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாகி காற்று அவைகளை அடித்து கொண்டு போகும். அவைகள் இனி எங்கும் காணப்படாமற் போகும். தானியேல் 2:35. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. சில முக்கியமான காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டியதிருப்பதால் மனித கொடுமைகள் என்று மற்றவர்களுக்கு காணப்படுகிறவைகளை தேவன் அனுமதித்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். ஒரு ஞானமான நோக்கத்திற்காக சட்ட ஒழுங்கின்மையின் ஆளுகையை தேவன் அனுமதித்திருக்கிறார். இந்த நிலைமை உலகளாவிய பகைமையை எழும்ப பண்ணும். புறஜாதி ராஜ்யங்கள் முடிவதையும் தேவனுடைய ராஜ்யம் அதன் வேலையை ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான இன்னும் அதிகமான காரணங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கவனிக்க வேண்டும் என்பது எங்களது கருத்தாகும். நாம் ராஜ்ய அதிகாரத்திற்கான
பன்முகமான ரூபகாரங்களை பார்ப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகமானது இன்னும் கொஞ்ச காலத்திற்குள் வரவிருக்கிற எரிகிற அக்கினியாகிய அராஜகம் வரும் வரை உணர்ந்து கொள்ளாது. தற்போதுள்ள முதலாவது நிலை நாடுகளுக்கிடையேயான யுத்தம், அடுத்த நிலை முயற்சி பண்ணப்பட்ட அடுத்த மூன்றாவது நிலை அராஜகம், அது படிப்படியாக வரும். இந்த அடையாளமான அக்கினி பரவும் போது உலகத்தார் நாம் இப்பொழுது அவர்களுக்கு சொல்ல முயற்சி செய்வதை உணர்ந்து கொள்வார்கள். அதாவது தேவனுடைய ராஜ்யம் அதிகாரத்தை எடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும், நமது கர்த்தர் அதிகாரத்தை எடுத்து கொண்டிருக்கிறார் என்ற ரூபகாரத்திற்கான செயல் விளக்கத்தையும் உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் பெரும்பாலோர் பற்றி எரிகிற அக்கினி வெளிப்படும் வரை இதை கவனிக்க மாட்டார்கள். நாம் இப்பொழுது அவர்களுக்கு சொல்ல முயற்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அழிக்கும் அக்கினியாகிய அராஜகத்தை பார்க்கும் பொழுதுதான் முற்றிலுமாக நம்புவார்கள். இஸ்ரேல் ராஜ்யம் அழிக்கப்படுவதற்கும் புறஜாதியார் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கும் ஒரு இடைக்காலம் இருந்தது. புறஜாதியார் ஒரு நீதியான அரசாங்கத்தை பூமியில் ஸ்தாபிக்க அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பார்க்க தேவன் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தார். இப்பொழுது அந்த ராஜ்யங்களை நீக்கி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் காலம் வந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் தானாகவே முன்வந்து ராஜினாமா செய்ய மாட்டார்கள். அவர்கள் பணிய மறுக்கும் நிலையில் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களை அழிப்பதற்கு சக்தி தேவைப்படுகிறது. அவர்களது 2520 வருட கால ஆளுகை முடிந்துவிட்டது. அவர்கள் இப்பொழுது நீக்கப்பட வேண்டும். அவர்களை நசுக்குகிற வேலை முழுவதுமாக நிறைவேறும் வரை தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று வேதம் கூறுகிறது. ரோமர் 9:28. 7ஆம் எக்காலம் ஊதப்படும் போது மேசியா அவரது அதிகாரத்தையும் ஆளுகையையும் எடுக்க வேண்டியிருந்தது. அந்த எக்காலம் இப்போது ஊதப்படுகிறது. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உமது கோபம் மூண்டது. வெளிப்படுத்தல் 11:18. நிச்சயமாக இப்போது ஜாதிகள் கோபமாக இருக்கிறார்கள். பொதுவான அறிவை இழந்தவர்களைப் போல செயல்படுகிறார்கள். சுயநல ஆவி அங்கு வெகுவாக பரவியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சில தடைகள் அல்லது பயம் இதுவரை அவர்களை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் கடைசியாக அதை அனுமதிக்கும் கர்த்தரால் குறித்த காலம் வரும்பொழுது அந்த தடைகளை அவர்கள் உடைத்து போடுவார்கள். இந்த குறிப்பிட்ட நேரத்தில்தான் கர்த்தர் ஜாதிகளின் விவகாரங்களில் தலையிட வேண்டியவராய் இருக்கிறார். இந்த யுத்தம் இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தைப் போல அவர்களை உடைத்து போடும் தகுந்த காலத்தில் சங்கீதம் 2:6-12. புறஜாதியாரின் கால முடிவில் தேவனால் அனுமதிக்கப்பட்டது. இந்த இருப்பு கோளாட்சியையும் அது செல்வாக்கை, ஜாதிகளின் மேல் உள்ள செல்வாக்கை மட்டுமல்ல, சமூகத்தின் மேல் உள்ள செல்வாக்கையும் உடைத்து போடுவதை இன்னும் அதிகமாக காண்போம் என்பதே நமது கருத்தாக இருக்கிறது. இப்பொழுது கர்த்தரின் இந்த மகா நாளிலே அநீதியானது எதுவும் நிற்கக்கூடாதபடி அசைக்கப்பட வேண்டியதெல்லாம் அசைத்து நொறுக்கப்படும். தேவன் தாமே இந்த அசைய பண்ணுதலை செய்கிறார். நிதி தொடர்பான அசைவுகள். நிதி தொடர்பான காரியங்களில் அதிகமான அசைவுகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தம் உலகத்தை அசைய பண்ணினது போல் இதற்கு முன் எந்த யுத்தமும் அசைய பண்ணினது இல்லை. இந்த விளைவு அதிகப்படியாக நிதி நிலைமையினால் ஏற்பட்டிருக்கிறது. தங்கம் மட்டும்தான் உபயோகத்தில் இருக்கிறது. வெள்ளி 40 வருடத்திற்கு முன்பே செல்லாததாக்கப்பட்டது. அதன் பலன்களை நாம் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பங்கு பத்திரம், கடன் பத்திரம் மற்றும்
பாதுகாப்பான திட்டங்கள் அதிக நம்பிக்கையை பெற்றிருக்கின்றன. நம்பிக்கை அசைய ஆரம்பிக்கும் போது இந்த பாண்டு பத்திரங்கள், பாதுகாப்பான திட்டங்கள் எல்லாம் மதிப்பில் சரியும். ஜனங்களிடையே நம்பிக்கையின்மை ஏற்படும் போது வங்கியாளர்கள் திகிலடைவதை நாம் காண முடிகிறது. மனிதருடைய இருதயம் சோர்ந்து போம். லூக்கா 21:25-26. யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து பங்குகளும் பத்திரங்களும் கடந்த ஜூலை மாதத்தை காட்டிலும் 30 விழுக்காடு குறைவாக விற்கப்பட்டது. ஆனால் பங்குதாரர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. ஏன்? அவர்கள் விலையை அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வங்கிகள் தங்கள் கஜானாவை பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களினால் நிரப்பியிருக்கின்றன. அரசாங்கத்திலிருந்து அதிகாரிகள் சோதனை செய்ய வந்தால் அங்கு இருக்கும் பங்கு பத்திரங்கள் கடைசியாக விற்ற விலையின் பிரகாரமே மதிப்பீடு செய்வார்கள். அடுத்த நாள் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இவைகளை அரசாங்கத்திற்கு கொடுக்கும்படி கேட்டால் அதற்கு பதில், எங்களுக்கு உத்தரவாதம் தேவையில்லை, தங்கம்தான் வேண்டும் என்பதாகும். கடன்களை திருப்பி அளிப்பதற்கு தேவையான தங்கம் உலகில் கையிருப்பில் இல்லை. இந்த கடன்கள் எல்லாம் தங்க பத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து கடன்களுக்குரிய வட்டிகளும் தங்க பத்திரத்தில்தான் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் ஒவ்வொருவரும் இப்படியாக சொல்லப் போகிறார்கள், எனக்கு பங்குகளோ கடன் பத்திரங்களோ தேவையில்லை, எனக்கு தங்கம்தான் வேண்டும். இந்த நெருக்கடியை உணர்கிற தற்கால வியாபார முதலாளிகளில் பெரும்பாலோர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் பங்குகளும் கடன் பத்திரங்களும் அதிகமாக உண்டு. ஆனால் அவர்களிடம் தங்கமோ பணமோ கிடையாது. வங்கிகளில் ஏதாவது ஒன்றுக்கு மாற்றாக தங்கத்தை கேட்டால் அதை விருப்பமில்லாமல் கொடுப்பார்கள். தங்க நோட்டுகள் எல்லாம் தங்கத்துக்கு சமமானவைகள்தான். சட்டப்பிரகாரம் அரசாங்க கஜானாக்கள் தங்க நோட்டுகளை மாற்ற வருபவர்களுக்கு தங்கத்தை கொடுக்க தங்கத்தை கைவசம் வைத்திருக்க வேண்டும். இந்த காரியத்தின் மூலம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு மாத்திரமல்ல, மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவுக்கும் கஷ்டம்தான். அவர்கள் பொருட்களை வாங்க விரும்புவார்கள். உங்களிடம் பணம் இருக்கிறதா, உங்களிடம் தங்கம் இருக்கிறதா என்ற கேள்வி வருகிறது. எங்களிடம் தங்கம் இல்லை, இதற்கு முன் எப்படி விற்றீர்களோ அப்படியே கொடுங்கள் என்று பதில் வருகிறது. இல்லை இல்லை, அப்படி நாங்கள் செய்ய முடியாது, ஏதோ ஒன்று நின்றுவிட்டது, என்ன காரியம் என்று எங்களுக்கு தெரியவில்லை, சக்கரங்கள் நின்றுவிட்டன, எல்லா வழிகளிலும் ஜனங்களுக்கு கஷ்டம்தான், பணம் போதுமான அளவு இல்லை. 40 வருடங்களுக்கு முன்னதாக வெள்ளியின் மதிப்பை யார் அளித்தார்களே, அவர்களே இப்பொழுது கஷ்டப்படுகிறார்கள். நியாய தீர்ப்பிற்கு காலம் கனிந்திருக்கிறது. வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காண்பிக்கப்பட்டது போல புறஜாதியார் காலம் இப்பொழுதுதான் முடிந்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். நீதியின் கரங்கள் நொறுக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஜாதிகள் குயக்களத்தைப் போல உடைக்கப்படுவார்கள். இந்த ஆபத்து இன்னும் 10 மாதம் உலகின் மேல் இருக்கும் அல்லது இன்னும் கூட நீடிக்கலாம். ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான காலம் செப்டம்பர் 14, 1914 என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த சமயத்தில் நமது கர்த்தர் அதிகாரத்தையும் ஆளுகையையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய குறித்த காலம் வந்தபோது ஜாதிகள் முன்னமேயே கோபத்தில் இருந்தார்கள். அவர்கள் குறித்த காலத்திற்கு 1 மாதத்திற்கு முன்னமேயே யுத்தத்தில் இருந்தார்கள். ஏனெனில் அந்த அளவுக்கு கோபமாக இருந்தார்கள். கோபாக்கினைக்கு
குறித்த காலம் செப்டம்பர் 21 ஆகும். இந்த கோபாக்கினையை அதிக அளவில் பார்க்க நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜாதிகள் இதே அன்பற்ற ஆவியில் இன்னும் சில வருடங்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெளியரங்கமான சில தடையில் இருக்கிறார்கள். தேவனுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்களது கோபம் இவ்வளவு நீண்ட காலம் எப்படி தடை செய்யப்படுகிறது என்று நாங்களும் மற்றவர்களும் ஆச்சரியப்படுகிறோம். இது குறித்து அநேக காரியங்கள் செய்தித்தாள்களில் எழுதப்படுகிறது. ஜாதிகளின் கோபத்தினால் பால்கன் யுத்தம் வந்தது. இந்த கலக நிலைமைக்கு அதுதான் வழி நடத்தியது. அந்த சமயத்தில் ஆஸ்திரியா இந்த அமைதியற்ற நிலையை துரிதப்படுத்த முயற்சித்தது. ஆனால் ஜெர்மனியின் கெய்சர் அதை தடை செய்தார். இப்பொழுது தடை செய்யும் கரங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. காலம் கனிந்திருக்கிறது. எப்படிப்பட்ட நடக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? இந்த காரியங்களையெல்லாம் இவ்வளவு தெளிவாக பார்க்கிற நாம் இவையெல்லாம் சபைக்கு எவற்றை அர்த்தப்படுத்துகிறது என்பதையும், எந்த அளவுக்கு விழித்திருக்கிறவர்களாயும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயும் உண்மை உள்ளவர்களாயும் நாம் வாழ வேண்டும் என்பதையும் உணர்கிறோம். விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் என்கிற அப்போஸ்தலர் பவுலின் வார்த்தைகள் தற்போது மிகவும் பொருத்தமுள்ளதாக இருக்கிறது. புது யுகத்தை முன்னறிவிக்கிற மறக்க முடியாத இந்த நிகழ்வுகள் உலகத்திற்கு மாத்திரமல்ல, சபைக்கும் சேசித்த சோதனையாகவும் துன்பமாகவும் இருக்கிறது. அப்போஸ்தலர் கூறுகிறதாவது: சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் உள்ளவர்கள் அல்லவே. ஆனால் பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். சகோதரர்களை தவிர மற்ற அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள், ஏமாற்றம் அடைவார்கள், மன வருத்தம் அடைவார்கள், தயாரற்ற நிலையிலிருந்து மேற்கொள்ளப்படுவார்கள். சகோதரர்கள் கர்த்தருடைய பந்தியிலே போஷிக்கப்படுவதால் அவரது வல்லமையில் பலத்திருப்பார்கள். அவர்கள் அறியாதபடி பிடித்து கொள்ளப்பட மாட்டார்கள். அப்போஸ்தலர் பவுல், சகோதரர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறார்கள் என்றும் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல என்றும் கூறி உற்சாகப்படுத்துகிறார். இப்பொழுதுதான் விடிந்து வருகிற புதிய நாளில் நாம் நீதியின் ஆளுகையை பெற்றிருப்போம். நாம் புதிய யுத்தத்துக்குரியவர்களாய் இருப்போம். நாம் மாம்சத்திலே வாழ்ந்தாலும் நாம் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாம் உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. புதிய நாளின் வெளிச்சத்திலே நமது சிந்தைகள் தெளிவடைந்திருக்கிறது. நாம் உலக காரியங்களில் விருப்பமுடையவர்கள் அல்ல, கர்த்தருடைய காரியங்களில் விருப்பமுள்ளவர்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவருடன் விசேஷித்த உறவில் இருப்பதால் நாம் உலகின் இருளில் விடப்படவில்லை. மற்ற எல்லாரை காட்டிலும் நாம் தெளிந்த புத்தியுடையவர்களாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலர் வற்புறுத்தி கூறும்போது போதை கொடுக்கும் மதுபானத்தை குறிப்பிடவில்லை. கர்த்தரின் ஆவியை உடையவர்கள், கர்த்தரின் சிந்தையை உடையவர்கள், சத்தியத்தை உடையவர்கள், இஷ்டப்படி செல்லவிடக்கூடாது. நாம் வருத்தம் தோய்ந்த முகத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் உற்சாகத்துடனும் இருக்க வேண்டும். ஆனால் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது கருத்தான சிந்தனையுடனும் எண்ணத்துடனும் இருந்து அற்பமானவைகளுக்கும் விளையாட்டானவைகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. நமது சிந்தனையிலும் வார்த்தையிலும் செயல்களிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் ராஜாவுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும்.
ஏனெனில் நாம் அவரது நாமத்தை உடையவர்களாயிருக்கிறோம். எப்படி பாவமும் பாவத்தின் ஆளுகையும் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை பார்க்க நமது கண்ணை திறந்து வைத்திருக்கிறோம். தேவனுடைய ஏற்பாடுகளை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடன் உடன்படிக்கை செய்த பிறகு வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சத்தியத்துக்கும் தவறுக்கும் இடையே யுத்தம் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். இந்த தீங்கு நாளில் நாம் தெளிந்த சிந்தையையும் மனபலத்தையும் பெற்றிருக்க வேண்டும். பரத்திலிருந்து தொடர்ந்து நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கின்றவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. முன்னமே தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள திறமையையும் சக்தியையும் தாளந்துகளையும் தங்களால் முடிந்த அளவுக்கு பயன்படுத்துகிறவர்கள் மட்டுமே தேவனிடம் இன்னும் ஞானத்தை கேட்க தகுதி உள்ளவர்களாய் இருப்பார்கள். தப்பறையான போதக ஸ்திரீயின் பாத்திரம். அநேக விதமான குடிவெறிகளை குறித்து வேதம் கூறுகிறது. உலக ஆவியினால் நாம் போதை உண்டாக்கப்படக்கூடும். பரலோக ராஜாவின் உண்மையான பிள்ளைகளை இப்படியாக போதை உண்டாக்குவது கூடாத காரியம். கர்த்தர் கொடுக்கிற புது திராட்சரசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதனை கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும். உலக போதையை நாம் தேடக்கூடாது. வஞ்சக ஆவியின் ஆவிக்குரிய போதையும் அங்கே இருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த ஆவியினால் போதை கொண்டிருக்கிறது. எல்லா கிறிஸ்தவ தேசங்களும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ள பொற்பாத்திரத்தின் மதுவால் போதை கொண்டிருக்கிறார்கள். தப்பறையான போதக ஸ்திரீயே இதை குடிக்க கொடுத்தாள். அந்த பாத்திரம் தப்பறையான போதகத்தால் நிறைந்திருந்தது. இந்த தப்பறையான போதகம்தான் அவள் கொடுத்த கலவை. இந்த போதை இப்பொழுது கடந்து போகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்போது முற்காலத்தை காட்டிலும் மிக தெளிவாக காண முடிகிறது. ஆனால் இன்னும் அநேகர் போதையில் இருப்பதை காண்கிறோம். அதிகமாக திகைப்பூட்டும் குடிபோதை நரகத்தை பற்றிய போதகமே. ஜனங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய எண்ணம் என்னவென்றால், அவர்கள் கிறிஸ்துவை கேள்விப்பட்டு வெளியரங்கமான பாவத்தை விட்டு திரும்பி அவரது நாமத்தை உரிமை கொண்டாடிய பின் செய்ய வேண்டியது அவ்வளவுதான் என்று நினைத்து வெளியே சென்று மற்றவர்களை பாவத்திலிருந்து திருப்ப முயற்சிப்பதே ஆகும். இதற்கு மேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே நினைக்கிறார்கள். அவர்களது சொந்த இருதயத்தில் கிருபையை பெறுகிற முக்கியமான வேலை இருக்கிறது என்பதையும், தேவனை பற்றிய அறிவில் வளர வேண்டும் என்பதையும், அவரது சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் அறிவது இல்லை. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3. இதன் பலனாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வெறும் குழந்தைகளாக இருக்கிறார்கள். அநேகர் தங்களை முழு அர்ப்பணம் செய்யாததால் இன்னும் அவர்கள் நீதிமானாக்கப்படாத நிலையில் இருக்கிறார்கள். பரந்த மனப்பான்மையும் நல்ல செல்வாக்கும் உடைய தங்களை கிறிஸ்தவர்கள் என்று உரிமை பாராட்டிக் கொள்ளும் அநேகர் தப்பறையான போதகம் என்கிற இந்த மதுவினால் முற்றிலுமாக குழப்பமடைந்திருக்கிறார்கள். தர்ம காரியங்களில் ஈடுபடுவதிலும் சபைக்கு பணம் கொடுப்பதிலும் தங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். மென்மேலும் தேவனை பற்றி அறிவதையோ அவருக்கு ஊழியம் செய்வதையோ தேடுவது இல்லை. அவர்களது கைகளையும் கால்களையும் கட்டுகிற இந்த அடிமைப்படுத்துகிற செல்வாக்கிலிருந்து எவ்வளவாய் விடுதலை தேவைப்படுகிறது பாருங்கள். வெகு சீக்கிரத்தில் இந்த அடிமைத்தன சங்கிலிகள் உடைக்கப்பட்டு சிறைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதினால் நாம் எவ்வளவு சந்தோஷமும் நன்றி உள்ளவர்களுமாய் இருக்கிறோம்.
எனினும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்பொழுதும் விழித்திருக்கிறார்கள். மயக்குகிற மற்றும் தப்பறையான போதகங்களினால் அவர்கள் கவரப்படுவது இல்லை. காலை விடியப் போகிறதினால் நாம் களி கூறுகிறோம். எல்லாரும் விழித்து நீதியின் சூரியன் உதிக்கப் போகிறதையும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறதையும் பார்க்கிறதற்கான நேரம் வரப்போகிறதினால் நாம் களி கூறுகிறோம். இப்போது விழித்திருக்கிற நாம் தேவனுடைய ஊழியத்தில் சுறுசுறுப்புடனும் சக்தியுடனும் இருக்க வேண்டும். ஏனெனில் நமக்கு கடந்த காலத்தை காட்டிலும் தந்தி, தொலைபேசி, தபால், செய்தித்தாள், ரயில் வசதி மற்றும் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் முதலியவைகளில் நாம் 100 மடங்கு வசதிகளையும் சந்தர்ப்பங்களையும் பெற்றிருக்கிறோம். பகலுக்குரியவர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் சுறுசுறுப்புடனும் இருக்க வேண்டிய சிறப்பான காலம் இது. நாம் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் எதை கவனிக்க வேண்டும்? தற்கால கண்ணிகளில் அகப்படாதபடி கவனமாய் இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த காலம் அதிக ஆபத்தில் விழும் காலமாக இருக்கிறது. தேவனுடனான சமாதானத்தையும் அறிவு ஒளியையும் இழந்து விடாதபடி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதிராளியானவன் நம்மை கவனித்து கொண்டு வருகிறான். எனவே தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கடந்த காலத்தில் தீர்க்க தரிசன நிறைவேறுதலை கவனிக்க முடியவில்லை. ஏனெனில் நிறைவேறும் காலம் மிகவும் தூரத்தில் இருந்தது. இந்த நிலையில் கவனிக்க இது நமக்கு சரியான காலமாய் இருக்கிறது. புறஜாதியாரின் காலம் முடிவடைந்திருக்கிறது. இப்போது ஜாதிகள் பிரிந்து கொண்டிருக்கின்றன. முன்பு இருந்ததை காட்டிலும் ஊழியம் செய்வதற்கு இப்போது அதிகமான சந்தர்ப்பம் இருக்கிறது. கதவு அடைபட்டு விட்டது என்றும் ஆகையால் ஊழியம் செய்ய சந்தர்ப்பம் இல்லை என்றும் நினைக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் தேவனுடைய ஊழியத்தில் சோம்பல் உள்ளவர்களாக ஆகிவிட்டனர். கதவு அடைபட்டு விட்டது என்று நினைத்து நாம் காலத்தை இழந்துவிடக்கூடாது. சத்தியத்தை தேடுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இருளில் இன்றும் இருக்கிறார்கள். இப்பொழுது உள்ளது போன்ற காலம் இதற்கு முன் இருந்தது இல்லை. நல்ல செய்தியை கேட்க இதற்கு முன் இவ்வளவு பேர் தயாராக இருந்தது இல்லை. இப்பொழுது சத்தியத்தை அறிவிக்க சந்தர்ப்பம் இருப்பது போன்று 40 வருட அறுவடையில் இருந்தது இல்லை. பெரிய யுத்தங்களும் கெட்டகால அடையாளங்களும் ஜனங்களை எழுப்பி விடுகின்றன. இப்பொழுது அநேகர் இது குறித்து விசாரிக்கிறார்கள். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் கைகளுக்கு நேரிடுகிறது எதுவோ அதை செய்ய ஊக்கமுடன் இருக்க வேண்டும். வியாபாரிகள் மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்கள். தற்காலத்தில் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் இரவில் தூங்க முடியாமல் இருக்கிறார்கள். பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். லூக்கா 21:26. என்ன செய்வது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்து கொண்டிருந்தனர். ஏனெனில் வங்கி கணக்குகளில் பணமும் பங்குகளும் பாண்டு பத்திரங்களும் அதிகமாக இருந்தன. இதற்கெல்லாம் எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கும் என்று தெரியவில்லை. சில காப்பீடுகளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் காப்பீட்டு கம்பெனிகள் எங்களுக்கு பணம் கொடுக்க முடியுமா என்று தெரியவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் பங்குகளையும் பாண்டுகளையும் விற்க முடியாமல் இருக்கின்றனர். அவர்கள் பங்குதாரர்கள் எல்லாம் கலக்கத்தில் இருக்கிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கவில்லை. அவர்கள் நம்பிக்கை வைப்பதற்கானது ஒன்றும் இல்லை. ஆனால்
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவரது வார்த்தைகளின் முழு உறுதிமொழி இருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவனை முழு இருதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும். தங்கள் கால்களுக்கு கீழ் எல்லாமே நழுவி போகிறதை காணும்போது திகைப்பிலும் கஷ்டத்திலும் இருந்து எந்த வழியில் போவது, எங்கே ஆறுதல் கிடைக்கும் என்று தேடி நம்பிக்கை வைப்பதற்கு பெரிதும் விரும்புகிறவர்களுக்கு கர்த்தருக்கு உண்மையாகவும் தற்கால சத்தியத்தினால் கண்களுக்கு கலிக்கம் போடப்பட்டவர்களாகிய நாம் நமது குரலை உயர்த்தி நல்வழியை காண்பிப்போமாக. அவர்களது மத போதகர்கள் தங்கள் உறுதிமொழியில் தோற்றுவிட்டார்கள். அவர்கள் இருளில் தடவி பார்க்கும்படி விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலர் நமது முயற்சியால் காரிருளான இரவு முழுவதுமாக உலகின் மேல் வருவதற்கு முன்னதாக புல்லுள்ள இடங்களுக்கும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கும் வழிநடத்தப்படக்கூடும். ஆமென்.